வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வைப். ஸோ டுடே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் vs நியூசிலாந்து ட்ரை சீரீஸ் ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச்க்கான ஃபுல் ட்ரீம் 11 ப்ரிவ்யூ அண்ட் ப்ரெடிக்ஷன் அண்ட் டீம்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபைனல் டீம்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட டெலகிராம் சேனலான ஃபேண்டசி வைப்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி லிங்க் ஒர்க் ஆகலாம், ஸ்ட்ரெயிட்டாக டெலகிராம் போயிட்டு @fantasyvibes07 அப்படின்னு சர்ச் பண்ணினா நம்மளோட டெலகிராம் சேனலுக்கான லிங்க் உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் டைரெக்டாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய பேர் லிங்க் ஒர்க் ஆகலைன்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்க எல்லாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒர்க் ஆகுறவங்க லிங்க்கை டேரெக்டாக கிளிக் பண்ணி நம்மளோட சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபைனல் டீம்ஸ் எல்லாமே அங்கே தான் வரும். ஸோ பிச் ரிப்போர்ட் பொறுத்தளவுக்கு கேடஃபி ஸ்டேடியம் லாகூர் எல்லாருக்குமே தெரியும். பாகிஸ்தான்னாலே ஒரு பரம பாட்டா விக்கெட் தான். நிறைய ரன்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அட் த சேம் டைம் சப்கான்டினென்ட் கண்டிஷன், மத்தியானம் மேட்ச், கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் பிச்சர்ஸ். ஸோ ஸ்பின்னர்ஸ் கம்ஸ் இன் டு ப்ளே. ஓகேங்களா, கடைசி 6 மேட்ச் பார்க்கும்போது பேசர்ஸ் 50 விக்கெட் எடுத்திருக்காங்க இந்த வென்யூவில், ஸ்பின்னர்ஸ் 30 விக்கெட். பட் லாஸ்ட் மேட்ச்சில் இங்கே நடந்த லாஸ்ட் ஓடிஐ மேட்ச்சில் பேசர்ஸ் 12 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் வெறும் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. பட் ஸ்பின்னர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 2 பேருமே இம்பார்ட்டன்ட் இந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டேடியமில். ஆஸ் வெல் அஸ் பேட்டிங் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 280 290 ப்ளஸ் ரொம்ப ஈஸியாக வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த ஸ்டேடியமில். இப்போது 2 டீமோட ப்ராபல் பிளேயிங் 11 அலாங் வித் ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் பொறுத்தளவுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யார் இருக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபக்கர் ஜமான் அலாங் வித் பாபர் அசம் ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபக்கர் ஜமான் ஹெட் டு ஹெட்டில் அகெயின்ஸ்ட் நியூசிலாந்து ஒரு வேறு லெவல் ரெக்கார்டு வச்சுருக்காரு. 17 இன்னிங்ஸில் 959 ரன் வித் அன் ஆவரேஜ் ஆஃப் 68 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ செம்ம ரெக்கார்டு வச்சுருக்காரு. அண்ட் இந்த வென்யூலையும் ஒரு டீசெண்டான ஆவரேஜ் 4 இன்னிங்ஸில் 122 ரன். பட் ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை. 14-7 8-71 14. பட் கண்டிப்பாக ஃபக்கர் ஜமான் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். பிகாஸ் புது ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம் வேறு இருக்குது ட்ரீம் 11 பொறுத்தவரையில். இவர் அடித்தா அட்டாக்கிங்காக டப்புன்னு ஒரு 20 30 40 ரன் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஸோ ஒரு 40 ரன் அப்படின்றது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி பாயிண்டில் அது அப்படியே டபுள் 80 ரன் ஆகிடுது. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷன். ஸ்மால் லீக் பொறுத்த அளவுக்கு ரெக்கார்டுமே நல்லா இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா பாபர் அசம் அகெயின்ஸ்ட் நியூசிலாந்து அனதர் ஒரு கிரேட் ரெக்கார்டு வச்சுருக்காரு. 20 இன்னிங்ஸில் 906 ரன், 50 அவரோட ஆவரேஜ், 84 ஸ்ட்ரைக் ரேட். அண்ட் இந்த வென்யூவில் 5 இன்னிங்ஸில் 347 ரன் வித் அன் 86 அவரோட ஆவரேஜ். ஸோ ஃபினாமினலாக இருக்குது அவருக்கு இந்த வென்யூவில் ஸ்டாட்ஸ். பட் ரீசன்ட் ஃபார்ம் பெரிய கன்சர்ன். நம்ம இந்தியாவுக்கு எப்படி கிங் கோலியோ பெரிய ஃபார்ம் ஸ்லம்பில் இருக்காரோ அதே மாதிரி தான் பாபர் அசம். கோலியே பரவாயில்லன்னு சொல்லலாம் இன்ஃபேக்ட். பிகாஸ் பாபர் அசம் ஏதோ ஒரு ஸ்டாட்ஸ் படித்தேன், கடைசி 2 வருஷமாக நம்ம செஞ்சுரியே அடிக்கலைன்ற மாதிரிலாம் ஸ்டாட்ஸ் படித்தேன், கிளியராக தெரியல. பட் பாபர் அசம் அவரோட ஹோம் கிரவுண்ட் பாகிஸ்தான், அவரோட ஹோம் கண்ட்ரியில் விளையாடுறாரு. அண்ட் அகெயின்ஸ்ட் ஓரளவுக்கு டீசெண்டான டீம். அண்ட் தென் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு இந்த வென்யூலேயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்ற ஒரே ரீசனால் பாபர் அசாமை நான் கேப்னா ட்ரை பண்ண போகிறேன். பட் பெரிய கால் தான், பெரிய ரிஸ்க்கான ஆப்ஷன் தான். பட் அவரோட ஒரு ஃபேவரட்டான ஒரு ஃபார்மேட்னு சொல்லலாம் ஓடிஐ பொறுத்த அளவுக்கு. அவருக்கு கோலிக்கெலாம் ஒரு செம்ம ஃபேவரட் ஃபார்மேட். பட் கண்டிப்பாக பாபர் அசாம் ஃபார்முக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் அவரை ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ண போகிறேன். பட் உங்களோட டீம்ஸில் ட்ராப் மட்டும் பண்ணாதீங்க. கேப்டன் வைஸ் கேப்டன்லாம் அடுத்த விஷயம். பட் கண்டிப்பாக ட்ராப் பண்ணாதீங்க. தென் பார்த்தீங்கன்னா கேப்டன் முகமது ரிஸ்வான் அகெயின்ஸ்ட் நியூசிலாந்து 9 இன்னிங்ஸ் ஆடி 359 ரன் வித் 59 அவரோட ஆவரேஜ். அண்ட் இந்த வென்யூலையும் 3 இன்னிங்ஸில் 46 ரன். ரீசன்ட் ஃபார்ம் டெஸ்ட் மேட்ச் தான் ஆடி இருக்காரு. 49 and 25, 71 and 2, 41 and 41, 27 and 3. ஒரு சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அலாங் வித் விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவாருன்றதுனால ஒரு நல்ல ஆப்ஷன். ரீசன்ட் ஃபார்ம் ஹெட் டு ஹெட் இந்த வென்யூவில் எல்லாத்துலேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதையும் தாண்டி டீமோட கேப்டனுன்றதுனால எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா கம்ரான் குலாம் அகெயின்ஸ்ட் நியூசிலாந்து. அண்ட் இந்த வென்யூவில் ப்ளே பண்ணதில்லை. ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு டீசெண்டான ரீசன்ட் ஃபார்ம். ஜிஎல்ல ட்ரை பண்ணுங்கள், ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பாங்க. தென் தயூப் தஹீர் ஒரு செம்ம பிளேயர், ஹார்ட் ஹிட்டிங் பிளேயர். பட் இது வரைக்கும் பெருசாக ஜொலிக்கலை இன் இன்டர்நேஷ்னல் ஃபார்மேட்ஸ். ஸோ
நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு பார்க்கணும். மினி ஜிஎல் மாதிரியான டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். பட் ஸ்மால் லீக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்டபுள்னே சொல்லிக்கலாம். ஹெட் டு ஹெட்டில் ப்ளே பண்ணதில்லை, இந்த வென்யூலையும் ப்ளே பண்ணதில்லை. ரீசன்ட் ஃபார்ம் 36-0, 41, 139-14, 47-17. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே நல்லா இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா சல்மான் அலி சாகா பவுலிங் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஹெட் டு ஹெட்டில் அகெயின்ஸ்ட் நியூசிலாந்து 7 இன்னிங்ஸில் 236 ரன் வித் அன் ஆவரேஜ் ஆஃப் 39 அண்ட் 9 இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் ப்ளே பண்ணதில்லை. ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு டீசென்ட். எல்லாருமே டெஸ்ட் ஃபார்மேட் விளையாடி இருக்காங்கன்றதுனால டெஸ்ட்டையும் ஓடிஐயும் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பார்க்கணும். ஒயிட் பாலுன்றது வேறு ரெட் பாலுன்றது வேறு. எக்ஸாம்பிளுக்கு சுப்மன் கில் எவ்வளோ திணறினான்னு பார்த்தோம் ரெட் பாலில். பட் ஒயிட் பால் ஃபார்மட்னு வந்தோடனே அவர் பிரின்ஸ் அப்படின்றத நிரூபித்தார். ஸோ ரொம்ப பெரிய வாஸ்டான டிஃப்ரென்ஸ் இருக்குது கைஸ் ஒயிட் பாலுக்கும் ரெட் பாலுக்கும். அதனால தான் இந்த ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக நான் கன்சிடர் பண்ணல பிகாஸ் ஆஃப் திஸ் டெஸ்ட் ஃபார்ம். தென் பார்த்தீங்கன்னா குஷ்டில் ஷா இந்த ஹெட் டு ஹெட்டில் ப்ளே பண்ணதில்லை அகெயின்ஸ்ட் நியூசிலாந்து. இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 46 ரன் அடித்து 2 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. அவர் ரீசன்ட் ஃபார்ம் பவுலிங்கில் ரொம்பவே நல்லா போட்டிருக்காருன்றதுனால ஒரு கிராண்ட் லீக் ஆப்ஷன், ஸ்மால் லீக்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கான பிக், பட் எடுக்கிறது ஒர்த்தாக இருக்கும்னு சொல்லலாம். தென் ஷஹீன் ஷா அஃப்ரிடி அகெயின்ஸ்ட் நியூசிலாந்து 9 இன்னிங்ஸில் 20 விக்கெட், 1 விக்கெட் 2 விக்கெட்டில் 20 விக்கெட். ஸோ அனதர் பெஸ்ட் ஆப்ஷன். வைஸ் கேப்டனுக்கும் நல்ல ஆப்ஷன். இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 5 விக்கெட். ரீசன்ட் ஃபார்ம் 1 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட் 0 விக்கெட் 0 விக்கெட். ஸ்மால் லீகெல்லாம் அன்அவாய்டபுள். கண்டிப்பாக ட்ராப் பண்ணாதீங்க. ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். இன்ஃபேக்ட் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கே ஒரு நல்ல ஆப்ஷன், ஒரு படி போய் சொல்லுவேன். தென் ஹாரிஸ் ராவ் அகெயின்ஸ்ட் நியூசிலாந்து 8 இன்னிங்ஸில் 11 விக்கெட் வித் அன் எக்கானமி ரேட் ஆஃப் 6 அண்ட் இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. அவரோட ரீசன்ட் ஃபார்ம் கடைசி 2 டெஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட் அண்ட் 1 விக்கெட் எடுத்திருக்காரு 2 மேட்ச்லையுமே. அண்டு அதுக்கு முன்னாடி 3 மேட்சஸில் விக்கெட்லெஸ்ஸாக இருந்திருக்காரு. நசீம் ஷா அகெயின்ஸ்ட் நியூசிலாந்து 5 இன்னிங்ஸில் 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அகெயின்ஸ்ட் நியூசிலாண்டுன்னு சொல்லணும். ஒரு நல்ல ஆப்ஷனும் கூட. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த வென்யூலையும் ஒரு மேட்ச் ஆடி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. தென் லெக் ஸ்பின்னரான அப்ரார் அகமது அகெயின்ஸ்ட் நியூசிலாந்து ஆஸ் வெல் அஸ் இந்த வென்யூவில் ப்ளே பண்ணதில் ரீசன்ட் ஃபார்ம் 1 and 1 விக்கெட், 1 and 4 விக்கெட், 1 விக்கெட் 2 விக்கெட் 2 விக்கெட்டுன்ற மாதிரி இருக்குது. ஸோ ஓரளவுக்கு டீசென்ட் ப்ரெட்டி ஆப்ஷன். பிகாஸ் சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ்னாலே ஸ்பின்னர்ஸ்க்கு டர்ன் இருக்கும். அண்ட் நியூசிலாந்து எந்த அளவுக்கு ஸ்பின் ஆடுவாங்கன்றது ஒரு கேள்விக்குறி தான். ஒரு கெயின் வில்லியம்சன் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. பட் ஓவராலாக ஒரு நல்ல ஸ்பின் ஆடக்கூடிய திறமை இருக்கிற பிளேயர்ஸ். பிகாஸ் ரச்சின் ரவீந்திரா குவாலிட்டி. தென் பார்த்தீங்கன்னா கெயின் வில்லியம்சன் ஆனதர் குவாலிட்டி கிளாஸ் பிளேயர். தென் மிச்சில், டேரல் மிச்சில் ஒரு குவாலிட்டியான பிளேயர். கிளென் ஃபிலிப்ஸ் எல்லாருமே நல்லா ஸ்பின் ஆடக்கூடிய ஒரு பேட்டர்ஸ் தான். இங்கிலாந்து மாதிரி போட்டாலே கொட்டிக்கிற பேட்டர்ஸ் கண்டிப்பாக கிடையாது நியூசிலாண்டில். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அப்ரார் அகமது எப்படி ப்ளே பண்ணுறாருன்னு பார்க்கணும். இப்போது உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும்னு நினச்சிங்கன்னா, என்னால் ட்ரீம் 11லாம் வின் பண்ண முடியல ப்ரோ, இதோட ஈஸியாக இதில் வின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறது மெகாபாரி ஆப். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்டேக் 50ன்ற ப்ரோமோ கோடு யூஸ் பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட லைஃப் டைமுக்கு ஃப்ரீ பெட்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஒரு பிளேயர் அடிப்பாரா மாட்டாரா, இந்த டீம் ஜெயிக்குமா தோக்குமா, எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்க, எவ்வளோ 4 அடிப்பாங்க, எவ்வளோ 6 அடிப்பாங்க, அந்த மாதிரி எல்லாமே A to Z நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பெட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். பாகிஸ்தான் vs நியூசிலாந்து மேட்ச்சில் மொத்த இன்னிங்ஸ், அதாவது பாகிஸ்தான் 50 ஓவர்ஸ் நியூசிலாந்து 50 ஓவர்ஸ் ரெண்டும் சேர்ந்து ஆடி 48 4 வரும்னு நான் கொடுத்துருக்கேன். அதாவது ஆவரேஜாக ஒரு இன்னிங்ஸ்க்கு ஒரு 24 4 வரணும். ஓகேங்களா, 24 23 24 ஃபோர்ஸ் அப்ராக்சிமேட்டாக வரணும். அப்படி வந்தால் ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த பெட் வின் பண்ணிடலாம். எக்ஸாம்பிளுக்கு 1000 ரூபா போட்டிங்கன்னா 1800 வரும். எப்போனா நாளைக்கு மேட்ச்சில் மொத்தமாக 2 டீமும் சேர்ந்து 48 ஃபோர்ஸ் அடித்தா 1000 ரூபா போட்டால் 1800 வரும். இந்த மாதிரி பல எக்கச்சக்கமான பெட்ஸ் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டேக் 50ன்ற ப்ரோமோ கோட் போட்டுட்டு எங்களுக்கு மெசேஜ் பண்ணால் போதும். உங்களுக்கு ஃப்ரீ பெட்ஸ் லைஃப் டைமு கொடுத்துட்ருப்போம். நீங்கள் கஷ்டமே பட தேவையில்ல, ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போது அப்படியே நியூசிலாண்டு வரும்போது வில் யங் அலாங் வித் ரச்சின் ரவீந்திரா ஓப்பன் பண்ண போகிறாங்க. தெவான் கான்வேயோட ஃபார்ம் ரொம்ப 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 மோசமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வில் யங் தான் ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 5 இன்னிங்ஸில் 240 ரன் வித் 40
48 அவரோட ஆவரேஜ். பட் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப கன்சர்ன். 31, 11, 5, 0, 16 இந்த வென்யூவில் ப்ளே பண்ணதில்லை. கிராண்ட் லீக்கு மினி கிராண்ட் லீக்கு நல்ல ஆப்ஷன். ரச்சின் ரவீந்திரா அனதர் ரிலையபிள் ஆப்ஷன். அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் ஒரு செஞ்சுரி வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் 3 இன்னிங்ஸில் 145 ரன் அண்ட் ரீசன்ட் ஃபார்மே ரொம்ப சூப்பராக இருக்குது. 48, 179, 45, 69 ஆடின எல்லா மேட்சஸும் 40+ எக்ஸ்க்ளூடிங் ஒரே ஒரு இன்னிங்ஸ். இந்த வென்யூவில் ப்ளே பண்ணதில்லை அண்ட் அகெயின்ஸ்ட் பாகிஸ்தானும் நல்லா விளையாடி இருக்காங்கிறதுனால ரச்சின் ரவீந்திரா ஒரு பெஸ்ட்டான கேப்டன், வைஸ் கேப்டன் ஆப்ஷன். தென் கெயின் மாமா, கிளாசி கெயின் வில்லியம்சன் அவரோட ஃபேவரட் ஃபார்மேட்டான ஓடிஐக்கு வந்திருக்காரு. அங்கே எப்படி ஒரு பாபர் அசமோ அதுக்கு ஒரு படி மேலே கெயின் வில்லியம்சன். அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் 22 இன்னிங்ஸில் 1198 ரன்ஸ் வித் அன் ஆவரேஜ் ஆஃப் 57 கைஸ். 57 ஆவரேஜ் வச்சுருக்காரு பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டானா சாதாரண விஷயமே கிடையாது. பட் ரீசன்ட் ஃபார்மே ரொம்ப டீசெண்டான ரீசன்ட் ஃபார்ம். 22, 45, 56, 3 அண்ட் SA20 ரொம்ப நல்லா விளையாடினார். டேர்னிங் பிச்சஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா விளையாடினாருன்ற ஒரு ரீசனால் கெயின் வில்லியம்சன் அனதர் ஒரு ரிலையபிள் ஆப்ஷன். தென் ஜாரல் மிச்சல் அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் அனதர் சூப்பரான ரெக்கார்டு வச்சுருக்காரு. 49 ஆவரேஜ், 8 இன்னிங்ஸில் 398 ரன். அதாவது நியூசிலாண்டோட டாப் ஆர்டர்ஸ் எல்லாருமே அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் ஒரு சூப்பரான ரெக்கார்ட் தான் வச்சுருக்காங்க. எல்லாருமே நல்ல ஹை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான். ரீசன்ட் ஃபார்ம் 46, 20, 67, நாட் பிளே 22 அண்ட் இந்த வென்யூவில் டேரல் மிச்சல் ப்ளே பண்ணது கிடையாது. ஸ்மால் லீக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். தென் விக்கெட் கீப்பர் டாம் லெத்தம். எல்லாருமே ரிஸ்வான் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ரிஸ்வான் தான் சேஃப் ஆஸ் வெல் அஸ் ரிலையபிளான ஆப்ஷன் கம்பேர்ட் டு டாம் லேத்தம். நீங்கள் 2-3 விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் அதாவது செகண்டாக வேணும்னா இவரை ட்ரை பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு முகமது ரிஸ்வானாக தான் இருக்கணும். அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் 23 இன்னிங்ஸில் 582 ரன்ஸ் வித் அன் ஆவரேஜ் ஆஃப் 29. ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. தென் மார்க் சாப்மன் 6 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு பாகிஸ்தானுக்கு எதிர்க்கு. அதில் 157 ரன் அடிச்சிருக்காரு வித் ஆவரேஜ் ஆஃப் 26 அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்குது. கடைசியாக ரீசெண்டாக நடந்த சூப்பர் ஸ்மாஷ் எல்லாம் கூட ரொம்ப நல்லா பேட்டிங் ஆடினார். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபார்மில் இருந்து வராருன்னு சொல்லணும். 21 ரன், 68, 82, 62, 29ன்ற மாதிரி அவரோட ரீசன்ட் ஃபார்ம் இருக்குது. சூப்பர் ஸ்மாஷ்ன்றது நியூசிலாண்டில் நடக்கிற ஒரு T20 டொமஸ்டிக் சீரிஸ். நமக்கு எப்படி ஷாஹித் முஸ்டாக் நடக்குதோ அந்த மாதிரி சூப்பர் ஸ்மாஷ் அவங்களுக்கு. ஓகேங்களா. தென் கிளென் ஃபிலிப்ஸ் ஹெட் டு ஹெட்டில் அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் 4 இன்னிங்ஸில் 144 ரன் அண்ட் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் ப்ளே பண்ணதில்லை. ரீசன்ட் ஃபார்ம் 35, 21, 49, 11, 0, 1 விக்கெட், 0 விக்கெட், 1 விக்கெட், 0 விக்கெட்ன்ற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல ஆப்ஷன் மைக்கேல் பிரேஸ்வெல் அனதர் ஒரு நல்ல ப்ரெட்டி குட் ஆப்ஷன். மோர் ஆஃப் அன் பவுலிங் ஆல்ரவுண்டர். கரியரை பேட்டிங் ஆல்ரவுண்டராக ஆரம்பித்தார். பட் கண்டிப்பாக பவுலிங் ஆல்ரவுண்டராக தான் இவர் முடிப்பார்னு நினைக்கிறேன். பேட்டிங் ரொம்ப கீழே வராரு. பட் நிறையா லெஃப்ட் ஹேண்டர்ஸும் இல்லை அப்படின்றதுனால இவர் எத்தனை ஓவர்ஸ் ஆஃப் ஆஃப் ஸ்பின் போடுவாருன்றது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. 3 இன்னிங்ஸில் 58 ரன் அடிச்சிருக்காரு அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான். தென் கேப்டன் மிச்சல் சாண்டனர் ஒரு நல்ல ஆப்ஷன் பிகாஸ் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் அகெயின்ஸ்ட் பாபர் அசாம். தென் முகமது ரிஸ்வான் அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு கம்ரான் குலாம், சல்மான் அலி ஆகா நிறைய ரைட் ஹேண்டர்ஸ். டாப் 8ல் ஒரு 6 to 7 ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கன்றதுனால இவரோட 10 ஓவர்ஸ் ரொம்ப குரூஷியலாக இருக்கும். ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப்பும் கிடைக்கும்ன்ற ஒரு ட்ராக்னால தான் நான் சொல்கிறேன். ஹெட் டு ஹெட்டில் 10 இன்னிங்ஸில் 176 ரன் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. கடைசி 5 மேட்ச்சில் 6 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. சாண்டனர் ஒரு நல்ல ஆப்ஷன். அகெயின் உங்களோட டீமில் ஒரு ப்ரிஃபரபிளான ஆப்ஷனும் கூட. பேட்டிங் ரொம்ப கீழே வராருன்றதுனால கேப்டன் வைஸ் கேப்டன் கொஞ்சம் ரிஸ்க்கான பிக் ஸ்மால் லீக்ஸில். பட் ஒரு பிளேயராக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தென் நேதன் ஸ்மித் அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் ஒரு இன்னிங்ஸில் 0 விக்கெட்ஸ். ரீசன்ட் ஃபார்ம் கடைசி 5 மேட்ச்சில் 4 விக்கெட். இவருக்கு போல லாக்கி ஃபர்கியூசன் ஆடுறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. தென் கிளாசிக் மேட் ஹென்ரி செம்ம பிளேயர் கைஸ். இப்போ கூட சூப்பர் ஸ்மாஷில் ஒரு ரெக்கார்ட் பண்ணார். 4 ஓவர் போட்டு 5 ரன்னோ 6 ரன்னோ கொடுத்து 5 விக்கெட் எடுத்தார் கைஸ். அவர் தொட கூட முடியல, லிட்ரலாக தொடவே முடியல. அந்த மாதிரி பாலை பேச வச்சா 2 சைடும் ஸ்விங் பண்ணி. மேட் ஹென்ரிலாம் ஒரு கிளாஸ் பிளேயர். அகெயின்ஸ்ட் பாகிஸ்தானும் 14 இன்னிங்ஸில் 28 விக்கெட்டு. ஒரு இன்னிங்ஸ்க்கு ஆவரேஜாக 2 விக்கெட் கண்ணை மூட்டு எடுக்கிறாரு. ஸோ நாளைக்கு இவர் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 100% அதுவும் புது ட்ரீம் 11 பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அது வழியாக பார்த்தா ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் கேரண்டீடுன்ற மாதிரி தான் இருக்குது அவரோட ரெக்கார்டு. ரீசன்ட் ஃபார்மே கடைசி 5 மேட்ச்சில் 5, 6, 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மேட் ஹென்ரி அனதர் ஒரு ரிலையபிள் மஸ்ட் பிக் ஆப்ஷன்ஸ் இன் யுவர் ஸ்மால் லீக் டீம். இப்போது ஒரு ஸ்மால் லீக் டீம் கொடுத்துருக்கேன், இங்கே பார்க்கலாம். விக்கெட் கீப்பர்ஸில் சேஃப் அண்ட் ரிலையபிள் ஆப்ஷன் ரிஸ்வான். பேட்டர்ஸில் 5 பேட்டர்ஸ் ஆஸ்
ஏன் போயிருக்கேன்னா இது ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருக்குன்ற ஒரு ரீசனால் ஃபக்கர் ஜமான் அண்ட் பாபர் அசாம் ஃப்ரம் பாகிஸ்தான், கெயின் மாமா, ரச்சின் ரவீந்திரா அண்ட் ஜாரல் மிச்சல் ஃப்ரம் நியூசிலாந்து. ஆல்ரவுண்டர்ஸில் மிச்சல் சாண்ட்னர் அண்ட் சல்மான் அலி ஆகா. சல்மான் அலி ஆகா பேட்டிங்கும் நல்லா ஆட முடியும் அண்ட் பவுலிங்லேயும் ஒரு 5 to 6 ஓவர்ஸ் போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்பின்னர் அப்படின்ற ஒரு ரீசனால் அவரை ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். பவுலர்ஸில் ஷஹீன் ஷா, அஃப்ரிடி, நசீம் ஷா அண்ட் எவர் ரிலையபிள் மேட்ச் ஹென்றி. கேப்டனா அண்ட் வைஸ் கேப்டனா இந்த ஒரு ஃபார்மட்டோட ஒரு தலை சிறந்த பிளேயர், நம்ம ஜென்ரேஷனோட தலை சிறந்த பிளேயர்ஸான பாபர் அசாம் அண்ட் கெயின் வில்லியம்சனை தான் கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். பட் கண்டிப்பாக நீங்கள் ஸ்வாப் பண்ணி கெயினை கேப்டனாக போட்டு பாபரை வைஸ் கேப்டனா, ரச்சின் ரவீந்திரா, ஜாரல் மிச்சல்லாம் ட்ரை பண்ணலாம், ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் ரிஸ்வான் கூட ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு இதான் ஃபைனல் டீம், இப்போதைக்கு இதான் ப்ரிவ்யூ டீம். ஃபைனல் டீம் நம்ம டெலகிராமில் தரோம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.